சித்திரை மாத அமாவாசை தினத்தையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், இத்தொடர்பான முழு விவரம். ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில். இந்த திருக்கோயில் பாத்தீங்கன்னா தினந்தோறும் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சித்திரை மாத அமாவாசை, அது மட்டும் இல்லாமல் தொடர் விடுமுறை காரணமா இன்னைக்கு அதிகாலை முதலே ராமேஸ்வரத்துக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ராமேஸ்வரம் வருகை இருந்தாங்க. ராமேஸ்வரம் வருகை இருந்த பக்தர்கள் முதல்ல வந்து அக்னி தீர்த்த கடல்ல புனித நீராடி விட்டு அதே போல தங்களோட வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்துறாங்க. அதை தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில் உள்ள 22 புனித தீர்த்தங்கள்ல நீண்ட வரிசையில் நீராடி விட்டு நீண்ட வரிசையிலிருந்து ராமநாதசாமியும் பருவத்தினி அம்மனையும் வந்து தரிசனம் செய்து வராங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாதாந்திர அமாவாசை தான் இருந்த போதும் இந்த தொடர் விடுமுறை மற்றும் காரணமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான அளவு வந்து ராமேஸ்வரத்துக்கு ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு கோயில் நிர்வாகம் சார்பாகவும் போலீசார் சார்பாக வந்து அதிகப்படியான போலீசாரை நிறுத்தி வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.